Hello viewers, welcome to Speech Clan. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா Black Clover Season 1 Episode 6 பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க 5th and 4th எபிசோட பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லனா நம்ம சேனலுக்குள்ள போய்ட்டு அந்த ரெண்டு வீடியோவை சர்ச் பண்ணி பாருங்க. அந்த ரெண்டு எபிசோட பார்த்தா தான் இந்த ஒரு எபிசோடுங்கிறது உங்களுக்கு ஃபுல்லா புரியும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அனிமே என்னன்னு தெரியாத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை நான் புதுசா பாத்துறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்கிற பெல் ஐகானை போட்டுக்கோங்க. அப்பதான் இதுக்கு அப்புறம் போட போற எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா எபிசோட்குள்ள போலாம். நான் தான் ஆஸ்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கதவு திறக்கும் போது பட்டாலும் ஒரு பிளாஸ்ட் ஒன்று வெடிக்குது. ஆஸ்டா பறந்து போயிட்டு கீழே விடுவான். அப்ப கேப்டன் யாமி இருக்கிற எல்லா மேஜிக்கல் நைட்ஸோட ஸ்குவாடை விட இருக்கிறதுல ரொம்ப மோசமான கிரேசியான ஒரு ஸ்குவாடுக்கு உன்னை வரவேற்கிறேன்டா குட்டி பையா. Black Clover Season 1 Episode 6 The Black Bulls. ஸ்டார்ட் பண்ணா யூனோ ஒருத்தன் வழி மறிச்சிட்டு நீ தான் புதுசா சேர்ந்தவனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். அது யூனோவே என்னோட பேர் யூனோ அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே என்னோட பேரு கிளாஸ். உன மாதிரி சாதாரண ஆளுங்களை எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட்ல எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கேப்டன் வில்லியம் எதுக்காக உன மாதிரி ஒரு ஆளெல்லாம் சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இருக்கிற எல்லா கேப்டன்ஸுமே அவங்களோட ஸ்குவாட்ல ஒன்று எடுக்கிறதுக்காக கையை தூக்குனாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ரொம்ப ஓவரா பண்ணக்கூடாதுரா தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கேப்டன் வில்லியம் இன்னும் இந்த ஒரு ஸ்குவாட்ல எடுத்துருக்காருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது கூட சீக்கிரம் உங்களுக்கான பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யூனோ சொல்லுவான். ஓவரா வாய் பேசாதுன்னு சொல்லி அந்த கிளாஸ்ன்ற யூனோ கூட்டு போவான். அதே இந்த பக்கம் ஆஸ்டாவை காட்டினா ஆஸ்டாவை வந்து எனக்கு பட்டாசை போட்டு பறக்க விட்டுருப்பாங்க. ஆஸ்டா என்னடா இது, ஆஸ்டா என்ன நடந்தாலும் சரி நான் எப்படியாவது உள்ள போய் தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்டா மறுபடியும் போகும்போது மறுபடியும் ஒரு பிளாஸ்ட்ன்றது வருது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ள ஏற்கனவே ஒரு சில ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு ஒரு லேடி குடிச்சிட்டு மாட்டே போய் கிடப்பாங்க. இன்னொரு ஒரு பொண்ணு பயங்கரமா கேட்கலாம் மலை மாரி அடிக்க வச்சு அதை சாப்பிட்டுட்டு இருப்பா. இன்னொருத்தன் தங்கச்சி தூங்கிட்டு இருக்கா, சத்தம் போடாத சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தன் பயங்கர பெருசாந்த ஒருத்துல உட்காந்துட்டு வாயிலிருந்து புகை விட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான். இதை பார்த்தா ஆஸ்டா யாரா இவனுங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு பரவாயில்ல இவனு கூட பைக்கியம் அவர் தான் முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்டா கத்த ஆரம்பிப்பான். என்னோட பேர் ஆஸ்டா, இந்த மாதிரி நான் ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன், கண்டிப்பா ஒரு நாள் நான் விசிட் கிங் ஆமா அப்படின்னு சொல்லி ஆஸ்டா கத்தும் போது யாருமே நம்ம ஆஸ்டாவை கண்டுக்க மாட்டானுங்க. அதை பார்த்து ஆஸ்டாலாம் என்னடா இது ஊர்லயே நான் தான் சவுண்ட் பார்ட்டி, நான் கத்துனா எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க, ஆனா இவனுக்கு யாருமே என்ன மதி கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்டாக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்ப இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவனுங்க எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்த கேப்டன் யாமி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு சண்டை போடாத பொருள் எல்லாம் உடைக்காத ஒரு நிமிஷம் கம்முன்னு இருங்கடா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பெரிய செவர அவரோட வெறுங்கையில வச்சிருவாரு. அதை பார்த்து எல்லாருமே கேப்டன் யாமி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே போய் கேப்டன் யாமியை கட்டி பிடிக்க ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்த கேப்டன் யாமியோ உங்க ஸ்குவாட் கேப்டன் மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு அன்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி எதுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, உங்களால கொஞ்ச நேரம் கூட கம்முன இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேப்டன் யாமி சொல்லும் போது எல்லாருமே கம்முன உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறமா கேப்டன் யாமி இதோ இந்த குட்டி பையன் இருக்கிறால இவன் பேர் ஆஸ்டா, இவன் தான் நம்ம ஸ்குவாடோட புது மெம்பர் அப்படின்னு சொல்லி அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா ஆஸ்டாக்கு அங்க இருக்கிற எல்லாரையுமே ஒருத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். அங்க ஒருத்த மூஞ்சில பவுடர் வச்சு நின்று இருப்பான்ல, இவனோட பேரு கார்டன். அதுக்கப்புறமா அங்க ஒரு லேடி இருப்பாங்க, அவங்களோட பேரு வெனசா, சரியான தண்ணி பார்ட்டி. அதுக்கப்புறமா அங்க வால்டியான் ஒருத்தர் இருப்பான், சண்டை போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பான். அவன் வந்து ஆஸ்டா கிட்ட வாத்தல ரெண்டு பேரும் அச்சுப்போம் செம ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அங்க ஒருத்தன் ஒரு போட்டோவை காட்டிட்டு இந்த போட்டோல இருக்கிறவ தான் என் தங்கச்சி, இவன் மேல கைய வச்சனா உன்னை கொன்னுடுவான்டா அப்படின்னு சொல்லி ஆஸ்டாவை மிரட்டுவான். இவனோட பேரு கோல். அதுக்கப்புறமா அங்க சார்மி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு இருப்பா, பயங்கரமா சாப்பிடறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறமா அங்க மலை மாரி ஒருத்தர் இருப்பான், இவனோட பேரு கிரே. இவன் எதுக்கு டீம்ல இருக்கிறான்றது யாருக்குமே தெரியாத ஒன்னாதான் இருக்கும். அதுக்கப்புறமா இவனோட பேரு மேகனா, இவன் கிட்ட இந்த மாதிரி ஃபயர் பவர்ஸ் எல்லாம் இருக்கும், எப்பவுமே சூடா இருக்கிற ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருந்தவன் அவனோட பேரை சொல்லுவான், அவனோட பேரு ஃபின்ட்ரலா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்குவாடோட கேப்டன் எல்லாருமே நம்ம யாமி தான். அப்ப கேப்டன் யாமி இவங்க மட்டும் தான் இருக்காங்கன்னு இல்ல, இன்னொரு சில பேர் மிஷினுக்காக போயிருக்காங்க, இல்லனா லீவ் எடுத்துட்டு போயிருப்பாங்க, இல்லனா வேற எதுக்குன்னா எங்கன்னா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் யாமி சொல்லுவாரு. அதுக்கு ஆஸ்டாவும் சரி எப்படின்னா இருக்கட்டும் உங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி கத்துவான். அது கேப்டன் யாமி கொஞ்ச நேரம் கம்முனரா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆவாரு. அதுக்கப்புறமா யாமி இவன் நம்ம ஸ்குவாடுக்கு புதுசா வந்திருக்கான், இவனை கொலை பண்ணாத அளவுக்கு ஏதாவது ஒர்க் அவுட் இருந்தா கொடுங்கடா அப்படின்னு சொல்லி அதுக்கு மேகனா இருந்துச்சு, தலைவா நான் பாத்துக்கிறேன், தம்பியை நம்ம கிட்ட அனுப்பி விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேகனா
சொல்லுவான். ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாத இடத்துல இருந்து வந்து பிளாக் புல்ஸ்ல சேரலான்ற அளவுக்கு உனக்கு கனவு இருக்குதாடா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு அந்த மேக்னாவும் நான் போட்டுக்கிட்டு இருக்கிற ரோப் தெரியுதா, இந்த ஒரு ட்ரெஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லி மேக்னா கேட்பான். அதாவது இதுதான் பிளாக் புல்ஸ்ல நீ இருக்கிறன்றதுக்கான அடையாளம், இது உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கும் வேணும், இது கிடைக்கிறதுக்காக நான் என்ன சேர்த்து தயாரா இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆஸ்டா சொல்லும் போது அதான்டா எனக்கும் வேணும், பிளாக் புல்ஸ்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான மெம்பர் மனசு வச்சாதான் இது உனக்கு கிடைக்கும், அது வேற யாரும் இல்ல நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த மேக்னா சொல்லுவான். அடுத்த சீன்லயே அந்த உடஞ்ச செவர எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணிட்டு கேப்டன் யாமில இருந்து எல்லா டீம் மெம்பர்ஸுமே வெளியே தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மேக்னான்றவன் நம்ம ஆஸ்டாக்கு சில டெஸ்டிங் எல்லாத்தையும் வைக்க போறான். ஃபர்ஸ்ட் உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆஸ்டாவும் 500 கிரன்ச்சஸ் எடுக்க சொல்லுவோம். அதுவே நம்ம ஆஸ்டா எடுத்து முடிப்பான். அதுக்கப்புறமா இன்னொரு புஷ்அப் எடுக்க சொல்லுவோம். அதையுமே நம்ம ஆஸ்டா எடுத்து முடிப்பான். அதுக்கப்புறமா அங்க ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கும், அது கையால தூக்கு தலையால முட்டை அப்படின்லாம் சொல்லுவான். அதே நம்ம ஆஸ்டா பண்ணி முடியும் போது உனக்கு ஒரு பாறாங்கல்ல தலையால முட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா, சரி இருந்துட்டு போட்டோம், அதான் நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டான்ல, இப்பயாவது அந்த ரோப் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்டா கேட்கும் போது இருடா தம்பி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து வால்டியான்றவனும் ஏன்டா மேஜிக் தான் இந்த உலகத்திலே முக்கியன்ற நேரத்தில் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கே யாரா நீ அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இந்த பக்கம் மேக்னாவோட மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபயர் பாலுங்கிறத வெளியே எடுப்பான். ஸோ இந்த ஒரு ஃபயர் பாலை யூஸ் பண்ணி நான் உன்னை அட்டாக் பண்ணுவேன், அந்த ஒரு எல்லா அட்டாக்ல இருந்து நீ டிஃபெண்ட் ஆயிட்டேன்னா உனக்கு இந்த ரோபோ கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி மேக்னா சொல்லுவான். அது காஸ்டாவும் ஓகே அப்படின்னு சொல்லுவான். இவங்க ரெண்டு பேர்த்த ஆர்வமா இருக்கிறாங்களே தவிர மற்றவங்க யாருக்குமே இதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. எல்லாருமே போர் வச்சு அவங்க வேலையை பார்க்கறதுக்காக போயிடுவாங்க. ஆனா ஆஸ்டா அந்த ஒரு இடத்துல அவனோட கிரிம்பார்ல இருந்து அவனோட ஸ்வாட இருக்கிறத பார்த்துட்டு எப்படி அவன் இவ்வளவு பெரிய ஸ்வாட வெளியேற்றான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிப்பாங்க. நம்ம ஆஸ்டாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரெடி ஆவான். அப்ப அந்த மேக்னான்றவனும் ஒரு ஃபயர் பேஸ்பால் பேட் எடுத்துட்டு அந்த ஒரு ஃபயர் பால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆஸ்டா மேல அட்டாக் பண்ணுவான். அது இடத்துல இருந்துமே ஆஸ்டா ஈஸியாவே டாச் ஆயிடுவான். சரி ஓகே இதுல இருந்து நீ ஈஸியா தப்பிக்கலாம், இப்போதான் மெயின் பிக்சரே இருக்குது அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒரு பெரிய ஃபயர் பால் ஒன்று எடுப்பான். அந்த ஒரு ஃபயர் பாலுங்கிறது ரொம்பவே ஹீட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நீ எதுல இருந்து எப்படி தப்பிக்கிறேன் நான் பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஆஸ்டா நோக்கி அதை த்ரோ பண்ணுவோம். அதாவது இந்த தடவை நம்ம ஆஸ்டாவை போட்டு தள்ளணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இந்த ஒரு பவர் யூஸ் பண்ணிருப்பானோ என்னமோ அது பயங்கர ஃபாஸ்டா நம்ம ஆஸ்டாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கும். ஆஸ்டாக்ல தெரிஞ்ச போயிடுச்சு, அவ்வளவுதான் நம்ம கதை முடிய போகுது. ஏன்னா அந்த ஒரு ஃபயர் பாலுங்கிறது பயங்கர ஃபாஸ்ட்ல நம்ம ஆஸ்டாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அது கிட்ட வர வர ஆஸ்டாக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான் நம்ம கதை முடிய போகுதுன்னு. ஏன்னா அது பயங்கர ஃபாஸ்டா வருது, அதோட லிமிடேஷன் ரொம்ப அதிகமா இருக்குது, என்னால இதை பிளாக் பண்ணவும் முடியாது, என்னால இது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆஸ்டாவோட மைண்ட்ன்றது நினைக்கும். அவனோட மைண்டுங்கிறது அந்த ஒரு இடத்துல சுத்தமா பிளாங்க் ஆகி போயிடும். அவனால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அவன் அப்படியே நின்றுவான். ஆனா அவன் இத்தனை வருஷமா பண்ண ட்ரைனிங், அவனோட வெல் ட்ரைன்டு பாடி, அவனோட பிசிக்கல்ன்றது அந்த இடத்துல அவனை ஈஸியா சாக விடாது. அந்த ஒரு இடத்துல அவனோட சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் ட்ரிகர் ஆகி அவனோட கான்ஷியன்ஸ் இல்லாமலே அந்த ஒரு இடத்துல அவனோட ஸ்வாட யூஸ் பண்ணி அந்த ஒரு பவர்ங்கிறத அவனுக்கு எதிராகவே திருப்பி விட்டுருவான். இதை பார்த்த ஃபின்ரல் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம மேக்னா கிட்ட நாமளே உள்ள இறங்கி ஒருத்தனை காப்பாத்தாம இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்ப இதுக்கு முன்னாடி வந்த எல்லாருமே அவங்க கையில உதவாங்க தான் இருந்திருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா கான்ஷியன்ஸுக்கு வந்த ஆஸ்டாவும் என்னடா நடந்ததுங்க, நானாடா இதை பண்ண அப்படின்னு சொல்லி ஆஸ்டாவும் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுவான். சரி எப்படியோ இதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்டா எக்ஸைட் ஆகும் போது அதுக்கப்புறம் அந்த ஒரு அட்டாக் வாங்கின மேக்னாவும் அதுல இருந்து வெளியே வந்துட்டு என் அட்டாக் எனக்கு எதிராகவே திருப்பி விட்டல, இதுக்கு நீ அனுபவிப்படா அப்படின்னு சொல்லி நம்ம ஆஸ்டா கிட்ட வந்துட்டு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கோவமா வந்து அவனும் நீ சூப்பரா பண்ணப்பா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் கூட நீ அதை ஏதாவது பண்ணுவேன், நீ அதுல இருந்து தப்பிப்பா அதை பிளாக் பண்ண தான் நினைச்சான், ஆனா நீ அதை எனக்கு எதிராகவே திருப்பி விட நான் நினைச்சு கூட பார்க்கல, சிறப்பான ஆள் நீ அப்படின்னு சொல்லி மேக்னா நம்ம ஆஸ்டாவை பாராட்டுவான். அப்ப இந்த மேக்னான்றவன் நம்ம ஆஸ்டா கிட்ட ரொம்ப அட்டாச் ஆயிடுவான். அதாவது ஒரே ஒரு மூமெண்ட்ல இந்த ஒரு விஷயத்தினாலே நம்ம ஆஸ்டா கூட அந்த ஒரு மேக்னான்றவன் பயங்கரமா அட்டாச் ஆயிடுவான். அப்ப இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த ஒரு பிளாக் புல்ஸோட லுக் அவுட்டுக்கு மேல ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருப்பா. அதாவது இந்த சில்வான்ற ஒரு பொண்ணு தான், அவங்க அண்ணங்களை திட்டுவாங்கனால அவ இது எல்லாத்தையுமே அங்க நின்று பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப ஆஸ்டாவும் எனக்கு மேஜிக் பவர்ஸ் கம்மியாலாம் இல்ல, எனக்கு சுத்தமா மேஜிக் பவர்ஸே இல்ல அப்படின்னு சொல்லி ஆஸ்டா சொல்லுவான். அதுக்கு மேக்னாவும் அது மேஜிக் பவர்ஸே இல்லையா, அப்போ உன்னோட முழுக்க நீ பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு அட்டாக் நீ எனக்கு திருப்பி விட்டியா, சிறப்பான ஆள்றா நீ அப்படின்னு சொல்லி நம்ம மேக்னா ஆஸ்டாவை பாராட்டுவான். நம்ம ஆஸ்டாவும் பாராட்டு மலையில ரொம்ப நேரமா நஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த வால்டியான்றவனை கிட்ட வந்துட்டு நீ சூப்பரா சண்டை செஞ்ச மேன், வா நம்ம ரெண்டு பேரும் அடிச்சிக்கலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு நம்ம ஆஸ்டா கிட்ட சண்டை கூப்பிட்டு இருப்பான். அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஆஸ்டாவை ரொம்ப பிடிச்சி போயிடுது இந்த ஒரு விஷயத்து மூலமா. அப்ப நம்ம மேக்னா நம்ம ஆஸ்டாக்கு அந்த ஒரு ரோபுங்கிறதையுமே கொடுக்குறான். அதை வாங்கி போட்டு ஆஸ்டாவும் இது எனக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கேப்டன் யாமியும் கொஞ்சம் கலர் டிமா இருக்குதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிப்பாரு. அப்ப ஆஸ்டா நானும் பிளாக் புல்ஸ்ல சேர்ந்துட்டேன், உங்களோட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ்டா கத்தும் போது ஏன்டா சும்மாறா அப்படின்னு சொல்லி கேப்டன் யாமி மறுபடியும் டென்ஷன் ஆவாரு. அப்ப இது எல்லாத்தையுமே மேல நின்னுக்கிட்டு அந்த சில்வான்ற பொண்ணு இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருப்பா. அப்ப இந்த புதுசா வந்த பையன் ரொம்ப கத்துறான்டா அப்படின்னு சொல்லி அவ சொல்லும் போது இந்த ஒரு எபிசோடுங்கிறது இங்க முடியுது. சோ இந்த ஒரு எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஒரு எபிசோடுக்கு எந்த அளவுக்கு ரேட்டிங் கொடுப்பீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த ஒரு எபிசோடுக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் அந்த எபிசோட பார்க்காத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்கிற பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போட போற எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.